ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு சுக்கா ஒன்று செய்ய போகிறோம். அது சோயா சுக்கா. அந்த சோயாவில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சோயா ரொம்ப சத்து உள்ளது. அதில் நம்ம ஒரு சுக்கா ஒன்று பண்ணலாம். அது ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு செய்யக்கூடிய ஒன்று. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த சோயா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சுக்கா பண்ண போகிறோம். இந்த சோயாவில் நம்ம சுக்கா எப்படி இருக்கும்னா மட்டன் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். இந்த மாதிரி சுக்கா செஞ்சால் அந்த சுக்காவை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் சோயா வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம், இது மீடியம் சைஸில் உள்ளதை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். ஒரு 3 பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இருக்குது. நம்ம இதை அடுத்து என்ன செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சூடான தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் இந்த 100 கிராம் உள்ள சோயாவை இதில் கொட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஊறி இருக்கட்டும். நம்ம அதை வச்சுட்டு அடுத்து நம்ம இதுக்குள்ள பொடி, சுக்கா செய்யறதுக்குள்ள பொடியை நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். வறுபடட்டும், பொரியட்டும். இதோட 2 முந்திரி பருப்பை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். 100 கிராமுக்கு 2 முந்திரி பருப்பு போதும். ரொம்ப பொரிய வேணாம், சூடேறி நல்லா அரைபடுறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் போதும். இது போதுமானது. நம்ம இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான். இதை நம்ம நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு நல்லா. நமக்கு இதை குறப்பா, ரொம்ப நைஸும் இல்லாமல் கொஞ்சம் குறப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா அரை விட்டுருச்சு பாருங்க. இந்த மாதிரிக்கு லேசான திப்பி இருந்தால் போதும். ரொம்ப நைஸ் வேண்டாம், ரொம்ப குறப்பும் வேண்டாம். இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சு. அந்த பாருங்க நுரைச்சி வருது பாருங்க. நல்லா தண்ணி சூடாக கொதிச்சு அதில் ஊற்றுற போது நல்லா அதில் போடுற போது நல்லா ஊறிடும் ஈஸியாக. இல்லைன்னா அப்படியே உள்ள ஒரு திக்னஸாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சும்மா லேசாக சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு சிட்டியை போட்டு ஊறட்டும். அந்த உப்பு உள்ள இஞ்சிறதுக்கு தான். 1 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் 2 3 4 5 சேர்த்துக்கலாம். காயட்டும். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம். இந்த கிராம்பு நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். அதோட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். சோம்பு பொரியுது. இப்போ நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ அதோட 2 கொத்து கருவேப்பிலை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் 2 பூண்டு பல், 3 பூண்டு பல் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயில் அந்த பூண்டு வதங்குற போது நல்லா இருக்கும். இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் இது தனியாக 2 தட்டி போட்டோம்னால அந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டோம்னாலே ஒரு வாசனை நல்லா இருக்கும். வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. போதும். இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம்.
இந்த சோயாவை நல்லா வடிகட்டிட்டு இறுக்கி புளிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த வடிகட்டியில வச்சு வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுவோம். இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். அப்படியே நம்ம இதை புளிஞ்சோன்னா தண்ணியா வரும், அதை நம்ம புளிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த இதை இறுக்கி நம்ம நல்லா ஆறிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணிட்டு கூட சட்டுன்னு வேணும்னா நம்ம தண்ணியில பைப்பில் நம்ம வாஷ் பண்ணிட்டு டக்குன்னு புளிஞ்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு நம்ம இப்போ போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி இறுக்கி புளிஞ்சு போட்டுடலாம். ஒரு ஸ்மெல்லு வரும், அதுக்காண்டி இதை புளிஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். சோயாவில் ஒரு வாசனை வரும், அந்த வாசனை சில பேருக்கு பிடிக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிருச்சு, போதும். இந்த அளவுக்கு வதங்கினதே போதும். இப்போ நம்ம அதில் ஒரு சிக்கன் பவுடர் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் சிக்கன் பவுடர், மட்டன் சிக்கன் எதுக்கு உள்ளதுனால ரெண்டுக்கும் சேர்ந்தது தான் அந்த பவுடரை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இதிலே நம்ம பட்டை எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால நான் அதில் பட்டை போட்டு தாளிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, கிராம்பே போதுமானது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கினது போதும். இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 200 மில்லி இது கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கொதி வர விட்டு நம்ம சோயாவை போட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். ஏற்கனவே பூண்டு 2 போட்டு 3 பல்லு போட்டிருக்கோம், இதனால இஞ்சியும் பூண்டு ஒரு ஸ்பூன் போதும். இது கொதிக்குது, அந்த கொதிச்சு பச்சை வாசனை போட்டோம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே அதில் வேற லேசாக போட்டிருக்கோம், அதனால உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதில் சோயாவை போட்டுக்கலாம். மட்டன் டேஸ்ட்ல இருக்கும். சிக்கன் நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். இதில் நூறு கிராம் தான், அது எவ்வளவு வருது பாருங்க. சோயா நிறைய வரும். இது மூடி வச்சிடலாம். இதை நல்லா திருப்பி கிளறி விடணும். இப்போ இனிமேல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இது நம்ம திருப்பி விடணும். அப்போ இந்த மசாலாவெல்லாம் இதில் ஈவனாக உள்ளே போயிடும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எதுக்கு இடையில போட்டேன், நான் முதல்ல போடாமல் இது பண்ணிட்டேன்னா இந்த சோயா வந்து ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை வந்து நம்ம புளிஞ்சு எடுத்தாலும் குடுதிக்கு அது ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்ம அதை இது பண்ணிட்டு அதுக்கு மேலே இதை போட்டோம்னா அந்த வாசனையை, அந்த சோயா வாடையை எடுத்துட்டு மட்டன் வாசனை கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி போட்டுறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாடை வரும், அதுக்காண்டி தான் அப்போதைக்கு போடுறது. அதனால ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். இந்த கிரேவியோட வெந்து வர்றபோது நல்லா இருக்கும், அந்த பச்சை வாசனை எல்லாம் போய். இப்போ நம்ம கீழே தண்ணி வத்திக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை இதில் துவைக்கலாம். மிளகு, சீரகம், மல்லி, சோம்பு எல்லாம் சேர்த்து இந்த முந்திரி பருப்போட அரைச்சி வச்சுருக்கோம். இதை இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்க, இதை போட்ட உடனே நல்லா கெட்டிப்பட்டு நல்லா வருது பாருங்க. நல்லா வச்சு கெட்டியாக வந்துடும். போட்ட உடனே பாருங்க எவ்வளோ திக்காக வருதுன்னு. சுருள கிளறலாம். இப்போ நமக்கு இதோட ஒரு ஸ்பூன் லெமன் புளிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு ட்ரையாக வந்துகிட்டு இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா பார்க்கவே. இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எல்லாம் போடுறது அது வந்து ஒரு டேஸ்ட். இந்த கொஞ்சம் புளிப்பு தன்மை இது இழுத்துக்கும் லெமன் சேர்த்தோம்னா.
இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. போதும். நீங்கள் என்ன கிரேவியாக கூட வச்சுக்கலாம் தண்ணியாக. நான் கொஞ்சம் ட்ரையாக தான் எடுத்திருக்கேன் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தூள் தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தலையை இதில் தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு சோயா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு இறக்கிடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூட்டோட இதை பரிமாறினா அவ்வளவு நல்லா இருக்கும். சிக்கன் மட்டன் சாப்பிட்ட டேஸ்ட்டு இதில் கிடைக்கும். அவ்வளோ நல்லா ஹெல்த்தியானது. சோயாவெல்லாம் ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம அதை சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் மல்லி எல்லாம் போட்டாச்சு. அதோட முக்கியமான பொருள் இப்போ வந்து மிளகு தூள் 1 ஸ்பூன். இந்த மிளகு தூளை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிளகு தூளை நல்லா வறுத்துக்கலாம். போட்டு சைடில் போட்டேன். 1 ஸ்பூன் தனி மிளகு தூள் இதை லாஸ்ட்டில் போட்டு ஒரு பெரட்டு. அவ்வளோதான். இதை இறக்கலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து சூப்பராக ரொம்ப சுவையாக மட்டன் சிக்கன் டேஸ்ட்டில் நம்ம வந்து சோயா சுக்கா செஞ்சு வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.